விடுதலையின் அடையாளம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:17-18. கடவுளின் திட்டம் அனைவரும் விடுதலை அடைய வேண்டும் என்பது. அந்த விடுதலையை பவுல் கொரிந்து திருச்சபைக்கு கூறும்போது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்கிறார். விடுதலை என்பது சார்பு நிலையில் இருந்து தன்னாட்சி நிலைக்கு மாறுவது. 2 கொரிந்தியர் 3:10 ஆசாரிப்பு கூடாரத்தில் மோசே கடவுளை அனுபவித்த அனுபவம் பவுலின் ஊழியத்தில் ஆவியானவரின் அனுபவத்திற்கு சமமானது. கடவுளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட மோசே கடவுளையும் அவருடைய மக்களையும் நேசிக்கவும் சேவை செய்யவும் விடுவிக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 3:16-17 பவுலின் வலியுறுத்தல் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதற்கான சுதந்திரம் ஆவியின் வல்லமிலிருந்து வருகிறது. இதுவே உண்மையான விடுதலை என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகள் மூலம் நமக்கு விடுதலை உண்டு. எப்படி எனில் சரியானதை செய்வதற்கும் மற்றவர்களை முதலில் கருதுவதற்கும் மற்றவர்களை நாம் நேசிப்பதற்கும் மன்னிக்க முடியாததை மன்னிப்பதற்கும் தீமைக்கு நன்மையை திருப்பித் தருவதற்கும் வித்திடுகிறது. அடிமைத்தனம் மற்றும் பயம் ஆகியவை விடுதலை மற்றும் நம்பிக்கை இந்த இரண்டிற்கும் எதிரானது. ஆகவே இயற்கையில் பாவத்திற்கு அடிமைகளான நாம் மறுபிறப்பின் கிருபையினால் விடுவிக்கப்பட்டுள்ளோம். இதுவே விடுதலையின் அடையாளம். லூக்கா 4:18-19 நாம் கவனிக்கின்ற பொழுது இயேசுவின் விடுதலை பணி நாசரேத்தில் உள்ள ஒரு ஜெப ஆலயத்தில் நிறைவேறுகிறது என்று அறிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று விடுதலை அளிப்பவராக செயலாற்றினார். ஆகவே கிறிஸ்துவே ஆவியானவர். அவர் தம் ஆவியின் வல்லமையால் நம்மை உயிர்ப்பித்து விடுதலை அளிக்கிறார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.